Good morning students. Welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல யூனிட் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அனிமல்ஸ்ல வந்து ஹார்ட் பீட் டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஹார்ட் பீட் ஓகேவா, துடிப்பை தான் ஹார்ட் பீட்னு சொல்லுவாங்க. ஒன் கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் சிஸ்டோல் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து டயஸ்டோல் ஆஃப் ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் ஹார்ட் கான்ஸ்டியூட் த ஹார்ட் பீட். கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் சுருங்கி விரிகிறத ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் ஹார்ட்டோட ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிகல்ஸை பொறுத்து ஒரு கம்ப்ளீட்டான கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் பீட்ன்றாங்க. த ஹார்ட் நார்மலி பீட்ஸ் 72 to 75 டைம்ஸ் பர் மினிட். நார்மலாக ஹார்ட் எவ்வளோனா 72 to 75 டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் ஆகுன்றத சொல்றாங்க பெர் மினிட்ல. இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். த ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் இன் நேச்சர். ஹியூமன் ஹார்ட் என்ன சொல்றாங்க, மயோஜெனிக் அப்படின்ற சொல்றாங்க. கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் ஆஃப் ஹார்ட் மசில்ஸா. கான்ட்ராக்ஷன் வந்து எங்கே ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகும்னா ஹார்ட் மசில்ஸில் சைனோ ஆர்ட்ரியல் நோடு சிட்டுவேட்டட் இன் த வால் ஆஃப் ரைட் ஆர்ட்ரியம். அது எங்கன்னா ரைட் ஆர்ட்ரியமில் சிட்டுவேட் ஆகிருக்கு நியர் த ஓப்பனிங் ஆஃப் சுப்பீரியர் வீனாகாவா. சுப்பீரியர் வீனாகாவா ஓப்பனிங்கில் அந்த இடத்துல சிட்டுவேட் ஆகிருக்கு எஸ்ஏ நோடு. எஸ்ஏ நோடு இஸ் ப்ராடர் அட் த டாப் அண்ட் டேப்பரிங் பிலோ. எஸ்ஏ நோடு எங்கன்னா டாப்பில் பார்டராக இருக்குது, டேப்பரிங் அண்ட் பிலோ. இஸ் மேட் ஆஃப் தின் ஃபைபர்ஸ், தின்னாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து sino-arterial node act as a pacemaker of heart because it capable of initiating impulse which can stimulate the heart muscles to contract. இது என்ன பண்ணா sino-arterial node என்ன பண்ணா heart muscles stimulate பண்ணும் கான்ட்ராக்ட் பண்றதுக்கு. ஓகேவா, கான்ட்ராக்ட்னா சுருங்குறதுக்கு. The impulse from the sino-arterial node spread as a wave of contraction over the right and left arterial wall, pushing the blood through arterioventricular walls into the ventricles. இது என்ன பண்ணுது, sino-arterial nodeல impulseனா சிக்னல் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது, வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணுது எங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்ட்ரியல்ல. அங்கே என்ன பண்ணுது, பிளட்டை புஷ் பண்ணுது எங்க ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் இன்டு த வென்ட்ரிகல்ஸுக்கு. த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் எஸ்ஏ நோட் ரீச்சஸ் த ஏவி நோடு. கான்ட்ராக்ஷன் வந்து எஸ்ஏ வந்து ஏவி ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு ரீச் ஆகுது. is stimulated to emit the impulse of contraction spreading to the ventricular muscles. அது என்ன பண்ணுது, impulse of contraction எமிட் பண்ணுது வென்ட்ரிகுலர் மசிலுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் அண்ட் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்ன்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பல்ஸ். when a heart beat the blood is forced into the arteries. ஹார்ட் பீட் இருக்கும்போது blood arteriesக்கு ஃபோர்ஸ்டாக மூவ் ஆகும். அப்போ the expansion of artery every time, அப்போ எவ்ரி டைம் எக்ஸ்பென்ஷன் நடக்கும். த பிளட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு இட், பிளட் வந்து ஃபோர்ஸாக வரும்போது அதை தான் பல்ஸ்ன்றாங்க. இட் கேன் பி ஃபெல்ட் பை பிளேசிங் த ஃபிங்கர் டிப் ஆன் த ஆர்டரி நியர் த விரிஸ்ட். நம்ம விரிஸ்டில் வந்து பார்க்கும்போது இந்த கை கிட்ட பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து துடிப்பு சத்தம் கேட்கும். நார்மல் பல்ஸ் ரேட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 70 to 90 per minute. நார்மலாக 70 to 90 per minute சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்டியாக் சைக்கிள். the sequence of events occurring from the beginning to the completion of one heartbeat. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹார்ட் பீட் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரம் பிகைனிங்லேருந்து ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னா கார்டியாக் சைக்கிள்ன்றாங்க. டியூரிங் கார்டியாக் சைக்கிள் பிளட் ஃப்ளோ த்ரூ த சேம்பர் ஆஃப் த ஹார்ட். பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது ஹார்ட் சேம்பருக்கு இன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன், குறிப்பிட்ட டைரக்ஷனுக்கு. Each cardiac cycle lasts about 0.8 seconds. The events during the single cardiac cycle involves. என்னென்ன சிங்கிள் கார்டியாக் சைக்கிள் சொல்கிறாங்கன்னா, ஆர்ட்ரியல் சிஸ்டோல் ஆரிக்கல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணும் 0.1 செகண்டில். வென்ட்ரிகல் சிஸ்டோல் வென்ட்ரிகல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணும் 0.3 செகண்டில். வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கலை வந்து 0.4 செகண்ட்ஸுக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணுமா. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் சவுண்டு. ரித்மிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் வால்ஸ். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் வால்ஸை ஓப்பன் பண்ணுற அந்த சவுண்டை வந்து ஹார்ட் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட்ன்றாங்க. த ஃபஸ்ட்டு சவுண்ட் லவ் இஸ் ஆஃப் லாங்கர் டியூரேஷன். லாங்கர் டியூரேஷனுக்கு ஃபஸ்ட்டு லவ் சவுண்ட் வரும். ப்ரொடியூஸ் பை க்ளோசர் ஆஃப் ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அது வந்து ட்ரைகாஸ்பிடும் பைகாஸ்பிட் வால் க்ளோசர் ஆகுது. அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறம். செகண்ட் சவுண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டப் இஸ் அ ஷார்ட்டர் டியூரேஷன், ஷார்ட்டராக தான் இருக்கும். ப்ரொடியூஸ் பை க்ளோசர் ஆஃப் செமிலுனார் வால்ஸா. செமிலுனார் லாவ்ஸ் க்ளோஸ் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில். ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால் க்ளோஸ் ஆகுது. செகண்ட் வந்து செமிலுனார் வால் க்ளோஸ் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில். நெக்ஸ்ட் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் இஸ் அ force exerted during the flow of blood against the lateral wall of arteries. பிளட் ப்ரெஷர்னா என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் பிளட்டோட ஃப்ளோ வரும்போது ஏன்னா ஆர்டரிஸுக்கு அகைன்ஸ்டா. blood pressure is high in arteries, gradually drop in arterioles and capillaries.
என்ன சொல்றாங்க, பிளட் பிரஷர் ஆர்டரீஸ்ல அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் கேப்லரிஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெயின்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்குமாம் பிளட் பிரஷர். ஹையா ஆர்டரீஸ், அதுக்கப்புறம் ஆர்ட்ரியோல்ஸ்ல, அதுக்கப்புறம் கேப்லரிஸ், அதுக்கப்புறம் வெயின்ஸ்ல லோவா இருக்குமாம். பிளட் பிரஷர் இஸ் யூசுவலி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? சிஸ்டோலிக் பிரஷர் அண்ட் டயஸ்டோலிக் பிரஷர். சிஸ்டோலிக் பிரஷர்னா டியூரிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ ஓகேவா, லெஃப்ட் வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகுது அண்ட் ஃபோர்சஸ் பிளட் இன்டு த அயட்டா. லெஃப்ட் வென்ட்ரிகல் சுருங்குது, அது என்ன பண்ணுது, பிளட்டை வந்து அயட்டாக்கு ஃபோர்ஸ் பண்ணுது. த ப்ரெஷர் ரைசஸ் டு பீக், ப்ரெஷர் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது பீக் லெவல், உச்சி லெவலில், அது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றாங்க. டயாஸ்டோலிக்னா டியூரிங் டயாஸ்டோல் அப்போ வென்ட்ரிகுலா ரிலாக்ஸாக இருக்கு, ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகுது லோயஸ்ட் வேலையில், அதை வந்து டயாஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றதா சொல்கிறாங்க. இன் அன் ஹெல்த்தி அடல்ட் டியூரிங் நார்மல் ரெஸ்டிங் கண்டிஷன் சிஸ்டோலிக் அண்ட் டயாஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ். பிளட் ப்ரெஷரை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா 120 mm/80 mm/Hg. பிளட் ப்ரெஷர் வேரிஸ் டியூரிங் த கண்டிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஓகேவா, ஆங்ஸைட்டி, கவலையாக இருக்கும்போது, எமோஷனாக இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, ஸ்லீப் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் வேரி ஆகுமாம். எ ப்ரோலாங் ஆர் கான்ஸ்டன்ட் எலிவேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர் இஸ் அ கண்டிஷன் known as a hypertension. ரொம்ப பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனை வந்து ஹைப்பர் டென்ஷன்றாங்க. இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் ஸ்ட்ரோக் வரதுக்கு மெயினாக காரணமாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அதை ஹைப்போ டென்ஷன்றாங்க, லோ பிளட் ப்ரெஷரை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெத்தோஸ்கோபா. ஸ்டெத்தோஸ்கோப் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த சவுண்ட் ப்ரொடியூஸ் பை இன்டர்னல் ஆர்கன் ஆஃப் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் உள்ள சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி, அதை சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை டிடெக்ட் கேட்கறதுக்கு ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் ஆகுது. த ஹார்ட் சவுண்ட் இஸ் ஹியர்ட் பை பிளேசிங் த ஸ்டெத்தோஸ்கோப் ஆன் த செஸ்ட்டில் வச்சு நம்ம பார்க்குறோம். திஸ் யூஸ்வல் டயக்னோஸ்டிக் டூல் டு ஐடென்டிஃபை அண்ட் லோக்கலைஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டயக்னோஸ் டிசீஸ். ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் டிசீஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The modern electronic stethoscope are highly precision instrument. இப்போ எலக்ட்ரானிக் ஸ்டெதோஸ்கோப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸ்பிக்மோமேனோமீட்டர் இஸ் அ கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர் when a person is relaxed and resting condition. ரிலாக்ஸாக இருக்கும்போது, ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது ஸ்பிக்மோமேனோமீட்டர் பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. த ப்ரெஷர் ஆஃப் த பிராங்கியல் ஆர்ட்ரி இஸ் மெஷர். இது வந்து பிராங்கியல் ஆர்ட்ரியில் உள்ள ப்ரெஷரை மெஷர் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட். இது வந்து பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது, ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப் டு டயக்னஸ் கண்டிஷன் சச்சஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பிளட் ப்ரெஷர். இன்க்ரீஸாக இருக்கா, டிக்ரீஸாக இருக்கா பிளட் ப்ரெஷர், அதுவும் டயக்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ் ஆஃப் த apparatus ஆர் யூஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர். இது வந்து இப்போ ஒரு மாடர்ன் டைப் சொல்லியிருக்காங்க, மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல். நெக்ஸ்ட் வந்து பிளட் குரூப்பா. த கான்செப்ட் ஆஃப் பிளட் குரூப்பிங் வாஸ் டெவலப் பை கார்ல் லான்ஸ்டீனர் 1900ல கார்ல் லான்ஸ்டீனர் டெவலப் பண்ணாரு. பிளட் குரூப்பை ஐடென்டிஃபை பிளட் குரூப்ஸ் ஏபிஓ அண்ட் ஏபி. ஏபிஓ ஐடென்டிஃபை பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏபி பிளட் குரூப்ஸை வந்து யாருன்னா டெக்கஸ்டோலா அண்ட் ஸ்டெய்னி அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் பிளட் கண்டைன் சர்டைன் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ். ஹியூமன் பிளட்ல வந்து சில ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது அக்லிட்டினோஜென்ஸ் ஆர் ஆன்டிஜன் சொல்லுவாங்க. அண்ட் அக்லிட்டினின் ஆர் ஆன்டிபாடிஸ். ஒன்று ஆன்டிஜன், ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஆன்டிஜன்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் த மெம்பரின் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. ஆன்டிஜன் எங்கன்னா ஆர்பிசி சர்ஃபேஸில் இருக்கும் ஆன்டிஜன். ஆன்டிபாடி வந்து பிளட் பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஆன்டிஜனோ ஆன்டிபாடிஸை பொறுத்து ஹியூமன் பிளட் குரூப் 4 குரூப்ஸாக டிவைட் ஆகுது, ஏபிஓ ஏபினா. அதில் வந்து ஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிஜன் ஏ இருக்கும் எங்கே ஆர்பிசி சர்ஃபேஸில், ஆனால் ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மாவில் இருக்குமா. பி குரூப் வந்து ஆன்டிஜன் பி ஆர்பிசியில் இருக்கும், ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மாவில் இருக்கும். ஏபிக்கு வந்து ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கும், ஆனால் ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஓ குரூப்புக்கு வந்து ஆன்டிஜன் ஏ அண்ட் பி இருக்கும், ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ஆப்சென்ட்டாக இருக்கும். ஆன்டிஜன் இருக்காது, ஆனால் போத் ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க, ஓகேவா. பிளட் டொனேஷன் இன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஒன் மஸ்ட் கன்சிடர் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் த டோனர் அண்ட் பர்சன் ரிசீவிங் பிளட். ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது டோனருக்கும் ரெசிபியண்ட்டுக்கும் கரெக்டான பிளட் இருக்கான்றதை பார்த்துட்டு தான் நம்ம ஏற்றணும் ஒரு பர்சனுக்கு. அண்ட் இண்டிவிஜுவல் ரிசீவ் த மிஸ்மேட்ச் பிளட் குரூப். ஏதாச்சும் ஒரு இண்டிவிஜுவல் தவறான பிளட் குரூப்பை ஏற்றிட்டாங்கன்னா அங்கே வந்து கிளம்பிங் ஆகுதும், ஓகேவா. கிளம்பிங் அங்கே வந்து கிளம்ப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா
பாடியில கிளம்ப் ஆகும்போது அது என்ன ஆகுது? டெத் கண்டிஷனுக்கு அவங்க போயிறாங்க. சேராம இருக்கும்போது அங்கே வந்து தெரஞ்சிருது அந்த மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெர்சன் வித் ஏபி பிளட் குரூப். ஒரு பெர்சனுக்கு ஏபி பிளட் குரூப்பா இருந்தா அவங்கள வந்து யுனிவர்சல் ரெசிபியன்ட் சொல்லுவாங்க. அவங்க வந்து எந்த பிளட் குரூப் வேணா ரிசீவ் பண்ணிக்கலாம். எந்த பெர்சன்ட்ட இருந்து. இதே ஒரு பெர்சனுக்கு ஓ பிளட் குரூப்பா இருந்தா யுனிவர்சல் டோனார்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து யார் எந்த பிளட் குரூப்க்கு வேணா அவங்க டொனேட் பண்ணுவாங்க. இதான் வந்து பிளட் டொனேஷனுக்கு. RH factor was discovered by Lance Steiner and Weiner in 1940 in rhesus monkey. rhesus monkeyல RH factor வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. The surface of RBC contain the antigen for RH factor. RBCல ஒரு surface of RBCல ஒரு ஆன்டிஜன் இருக்கும். அது வந்து RH ஃபேக்டர்ன்றாங்க. RH பாசிட்டிவ் பர்சனுக்கு RH ஆன்டிஜன் இருக்கும். RH நெகட்டிவ் பர்சனுக்கு வந்து RH ஆன்டிஜன் இருக்காது. ஆன்டிபாடிஸ் டெவலப் அகைன்ஸ்ட் RH ஆன்டிஜன். ஆன்டிபாடி வந்து RH ஆன்டிஜனுக்கு எதிரா வந்துச்சுன்னா அந்த ஆன்டிபாடிஸ் வந்து RH ஆன்டிபாடிஸ்ன்றத சொல்றாங்க. ஓகேவா? இந்த டேப்லெட்லாம் நம்ம பார்த்தது தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டம்னா இம்யூன் சிஸ்டம் சொல்லுவாங்க. லிம்பாட்டிக் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் லிம்பாட்டிக் கேப்லரிஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்பாட்டிக் நோட்ஸ் அண்ட் லிம்பாட்டிக் டக்ட்ஸ். இது எல்லாமே லிம்பாட்டிக் சிஸ்டம்ல இருக்கும். ஓகேவா? லிம்ப் இஸ் அ ஃப்ளூயிட் தட் ஃப்ளோஸ் த்ரூ லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்ப்ன்றது ஃப்ளூயிட். லிம்பாட்டிக் சிஸ்டம்ல அது ஃப்ளோ ஆகும். லிம்பாட்டிக் கேப்லரிஸ் யுனைட் டு ஃபார்ம் லார்ஜ் லிம்பாட்டிக் வெசல்ஸ். லிம்பாட்டிக் கேப்லரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு லார்ஜ் லிம்பாட்டிக் வெசல்ஸாக ஃபார்ம் ஆகுது. Lymph nodes are small oval or pear-shaped structure located along the length of lymphatic vessels. Lymph nodes எங்க small oval pear-shaped structureன்றாங்க. அது எங்கன்னா lymphatic vesselsல அங்கே locate ஆயிருக்குமா. இப்போ lymph from intercellular spaces drain into the lymphatic capillaries. lymph வந்து எங்க lymphatic capillariesலேருந்து intercellular spacesலேருந்து lymph ஃபார்ம் ஆகுது. lymph வந்து colorless fluidன்றாங்க. form when plasma protein and blood cells escape in the intercellular spaces. டிஷ்யூல intercellular spaces எல்லாமே plasma protein இதெல்லாமே escape ஆயிரும் through the pores வழியா present in the wall of capillaries. அதே தான் சொல்லியிருக்காங்க. lymph வந்து ஒரு colorless fluid மாதிரி. It is similar to blood plasma. அது blood plasma மாதிரி இருக்கும். ஆனால் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும். lymph contain very small amount of nutrients, oxygen, carbon dioxide, water, WBC எல்லாமே small amount of protein nutrients, oxygen இருக்குமா, carbon dioxide, water and WBC சொல்றாங்க. function of lymph என்ன பண்ணுது? நியூட்ரியன்ஸை ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது வேரியஸ் பார்ட்ஸுக்கு. பட் பிளட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகாது. இட் ட்ரைன் அவே எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் மெட்டபோலைட்ஸ். என்னன்னா தேவையானதை அது எக்ஸஸ் பண்ணிடும், வெளியேற்றிடும். அண்ட் ரிட்டன் ப்ரோட்டீன் டு பிளட் ஃப்ரம் டிஷ்யூ ஸ்பேசஸ். டிஷ்யூ ஸ்பேசஸில் உள்ள டிஷ்யூ ஸ்பேசஸ்க்குலாம் ப்ரோட்டீன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுமா. ரிட்டன் ப்ரோட்டீன் டு த பிளட் ஃப்ரம் டிஷ்யூ ஸ்பேசஸ். டிஷ்யூ ஸ்பேசஸ்லேருந்து என்ன பண்ணுமா, பிளட்டுக்கு அது ப்ரோட்டீனை ரிட்டர்ன் பண்ணுது. lymph also carry absorb fats from small intestine to the blood. lymph என்ன பண்ணுது? ஃபேட்டை அப்சார்ப் பண்ணிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பிளட்டுக்கு அதை கேரி பண்ணுது. lymphatic capillaries of intestinal villi absorb digested fats. இது வந்து ஃபேட்ஸை வந்து டைஜஸ்டடான ஃபேட்ஸை அப்சர்வ் பண்ணுதாம் intestinal villi. ஓகேவா? lymphocytes in the lymph defend the body from infection. இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக அது போராடுது lymphocytes. ஓகேவா? lymphocytesன்றது ஒன் டைப் ஆஃப் WBC. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த லெசன்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.